Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ ஆஃப்டர் எஃப்ஓஎம்சிக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடக்கும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட வீக்லி சார்ட் அப்டேட். ஸோ வீக்லி சார்ட் அப்டேட்டில் நீங்கள் இந்த ஜூன் நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த ஜூன் மட்டும் தான், அந்த 1940 மட்டும் தான் எதிர்பார்த்துருந்தோம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கல. பட் கரெக்டான ஒரு நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்திருந்தா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் இந்த ஜூனுக்கு வந்திருக்கணும் மார்க்கெட். பட் அந்தளவு மார்க்கெட் வரல. ஸோ அகெயின் நேற்று என்ன நடந்திருக்குன்னா எஃப்எம்சி நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து அதுக்கு பிறகு டவுன். ஸோ டவுனுக்கு பிறகு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். வீக்லி சார்ட் இனி தேவையில்லை. ஸோ இந்த எஃப்எம்சி அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ எஃப்ஓஎம்சி அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு மந்த்லி சார்ட் போய்க்கிடுவோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன், ஸோ இப்போதைக்கு இந்த ஜூன் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஜூன், ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான இன்னொரு ஜூன் இருக்குது, இந்த ஜோன், இந்த 19 இல்லாட்டி 1920. இப்போதைக்கு நான் 19 மட்டும் எடுக்கிறேன் ஷார்ட் டைம் பார்க்குறதுனால. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வந்து ப்ரீவியஸாக இருந்த வீக்லி சார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இதுவும் ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக க்ளோஸ் வச்சால், அதாவது க்ளோஸ் வச்சா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இந்த ஜூனுக்கு வெளியே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். அதாவது பார்க்க போனால் இந்த ஜூனுக்கு வெளியே நமக்கு மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு பை அண்ட் செல் எடுக்கணும். ஒன்று இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லை மார்க்கெட் வந்து அவுட் சைட், அதாவது பை சைட் வந்து ஃபோக்கஸ் வைக்கணும். ஸோ இந்த ஜூனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சா நம்ம திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை டவுன் சைட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஸோ திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நமக்கு ஃப்ரைடே. ஸோ வீக்லி க்ளோஸில் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்துக்கிட்டா அது தெரியும் நமக்கு, ஏற்கனவே நமக்கு தெரியும். நம்ம டியூஸ்டே வந்து ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ அதுக்கு பிறகு வந்து நேற்று வெனிஸ்டே. ஸோ வெனிஸ்டே எஃப்ஓஎம்சி நியூஸ்னால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இது ஒரு ரெட் கலர், சாரி இது ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக இருந்தால் நம்ம நல்ல கன்ஃபர்மேஷன் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ரெட் கலர் கேண்டில்னால இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ ஏன்னா இந்த ஜூனை ரெண்டும் பிரேக் அவுட் நடக்கணும் இந்த ஜூன் ரெண்டுக்குள்ளேயும். ஏன்னா இது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ பார்க்க போனால் ஸோ மார்க்கெட் என்ன தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நியூஸ் டைம்ஸ் இருந்தாலும் திரும்பவும் என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து அதே ஜூனுக்கு ரிட்டர்ன் திரும்ப வருது. ஸோ ரிட்டர்ன் வரனால அந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி இன்ட்ராடேலையோ இல்லாட்டி வீக்லி சார்ட்லேயோ ஒரு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குறது இன்ட்ராடேயில் வந்து நமக்கு தேவையான ஜோன் வந்து இதுதான், இன்ட்ராடே ஜோன். இதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த லோ, ஸோ லோ தேவைப்படும். பட் அது மட்டும் இல்லாமல் இது எஃப்ஓஎம்சியோட ஹை. ஸோ இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. எஃப்ஓஎம்சியோட ஹை இது. ஸோ எஃப்எம்சி ஹையை வந்து மார்க்கெட் ஃபியூச்சரில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நான் இது நோட் பண்ணி வச்சுக்கினா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நம்ம 1950 53 மட்டும் எதிர்பார்க்கலாம். 53 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் 1970 மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் லோவும் இருக்கு. ஸோ அந்த லோவே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான் மெயின் பாயிண்ட்ஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தேவையான ப்ரைஸ். ஸோ 1901 எடுத்திருக்கேன் அப்ராக்ஸாக. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபிப்னாசி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபிப்னாசி பார்க்கக்குள்ள பாருங்கள், இதில் 50% சரியாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன நடக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் பையில் வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். 50% தான் சேம் ஆப்ஷன் தான் வரப்போகுது. பட் என்ன நடக்க போகுதுன்னா நமக்கு 61%க்கு கீழே மார்க்கெட் இருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா இந்த 50% கீழே மார்க்கெட் வந்துட்டாலும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு கீ ஜோனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான ஒரு கீ ஜோன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்ம இந்த 1920 எடுக்கலாம், இல்லாட்டி 23 இல்லாட்டி 22 எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டீப்பாக 22 எடுக்கிறேன். ஸோ இந்த 22க்கு கீழே
பிலோ செல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1920 பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம போகிறதுக்குரிய சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த இன்ட்ராடேல உள்ள இந்த ஜூன், அதாவது 1923 24 நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதான் அப்ராக்ஸாக வந்து 1922 எடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம், நல்ல ஜூன் தான். ஸோ அப்படியே நம்ம போய்க்கலாம், 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஏஷியா மார்க்கெட்டில் இது வந்து நமக்கு நேற்று க்ளோஸ் வச்சது வெனிஸ்டே. ஸோ இது வந்து நமக்கு மார்னிங், அதாவது மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுல இருந்து மார்க்கெட் வந்து இது ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் 4 ஹவர் சார்ட்டில், அதாவது ஏஷியா மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ஃபியூச்சரில் நமக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கு மேலே தான் நம்ம பை. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால், ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு ப்ளூ கலர் ரெட் பண்ணுறேன் நமக்கு பைக்காக. ஸோ இதில் ஜூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1931 நான் 31 எடுப்போம், கொஞ்சம் நல்ல அப்ராக்ஸாக இருக்கும். 31 32. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டு திரும்ப டவுன், திரும்ப ஒரு அப்சைட் கொடுத்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரீவியஸாக இருக்குது இந்த இதை ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த 4 ஹவர் சார்ட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துனா இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஷார்ட் டைம் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துக்கிறோம். ஸோ செல் எடுக்கிறதுக்கு. ஸோ ஷார்ட் டைம் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்ல போனால் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். இந்த 1936 இல்லாட்டி 1937 வந்து நமக்கு திரும்பவும் ஒரு செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ நடந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு திரும்பவும் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது தான் நம்ம எதிர்பார்க்குறது இன்னைக்கு. ஸோ இதில் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் நம்ம வந்து செல் எடுக்கக்கூடிய ஜூன் வேணா நம்ம இதை இப்படி நோட் பண்ணிக்கிறோம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ செல்னால அதை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நம்ம 1 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது நமக்கு பார்த்துக்கலாம். ஸோ எதுவும் ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ட்ரெண்ட் லைன்னா இப்போதைக்கு இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்தது இந்த ஜோன் தான், 1952 52 50 எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த ஜோன் நல்லா ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு நேற்று. ஸோ FOMC டைமில். ஸோ ட்ரெண்ட் லைன்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் ட்ரெண்ட் லைன் இல்லை, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்மான ட்ரெண்ட் லைனானு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கனெக்ட் பண்ணால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இதை எடுத்துக்கலாம் நீங்கள், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த ஜோனில். ஸோ சரியான பை எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ லாங் ஆப்ஷன் இதுக்கு மேலே நான் எடுக்க போகிறேன் பை. ஸோ அப்படி பை எடுத்தால் கட்டாயம் வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த ஜோன் மட்டும் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், அதுலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், அதுக்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் பழைய மாதிரி டவுன் சைட் வரணும். ஸோ இது பிரேக் அவுட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ மேபி இன்கேஸ் இந்த ஜூனை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, திரும்பவும் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நான் எதிர்பார்க்குறது இந்த ஜூனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் டவுன் வரணும்னு. ஸோ செல் ஆப்ஷன் போக போனால் நம்ம இதுலேருந்து செல் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செல் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் இது நடக்கணும், ஏ ஆப்ஷன். ஸோ இது ஏ ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் வந்து இது. ஸோ இது பி ஆப்ஷன். ஸோ இங்கேருந்து போகிற மார்க்கெட் இதில் பிரேக் அவுட், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இது ஒரு ஃபேக் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல
ரெஸ்பெக்ட் பண்ணலை, பிரேக் அவுட் பண்ணலை, திரும்பவும் மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ எங்கன்னா ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல் வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் இதில் 4 hour சார்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். என்ன காரணம்னா இதில் மார்க்கெட் வந்து கரெக்டாக மேலே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணாமல் அடுத்த வார கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒரு செல் எடுக்கிறதுக்கு. அதாவது இப்படி இருக்கணும், இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு லாங் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். மேலே பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு லாங் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஷார்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு இதிலேருந்து நம்ம திரும்பவும் அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். திரும்பவும் நமக்கு என்ன நடக்கும் போது டவுன் ஆப்ஷன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ இதில் வேறு முக்கியமாக பார்க்க போனால் இந்த மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது சி ஆப்ஷன். மேபி சப்போஸ் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த ஜூனை மேலே போன பிறகு இதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் திரும்ப வரக்குள்ள இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், ஏன்னா இது ரெண்டும் நமக்கு நல்ல என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஜோன், பட் இது ஒரு ஆப்ஷன். ஸோ மேபி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபோக்கஸாக மேலே மூவ் ஆகலை, திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்தால் கட்டாயம் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நியூஸ் டைம்ஸ் இருக்குது. மெயின் ஜோன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து 1930, இந்த 1930 வச்சு மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மார்க்கெட் above buy open, below செல் ஜோனில் தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ இப்போ செல் ஜோன். ஸோ இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நியூஸ் டைம்னு பொறுத்தவரையில் இன்றைக்கி நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நியூஸ் டைம் பார்க்க போனோம்னா இன்னைக்கு இருக்கிற நியூஸ் டைம்ஸ் வந்து நமக்கு ஜிவிபி நியூஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி ஜோப்ளஸ் இருக்குது. ஸோ வளமையாக வார நியூஸ் தான் 6 மணிக்கு. அதே மாதிரி 7:30க்கு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆஃப்டர் 5:30க்கு பிறகு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மேபி நமக்கு ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு நான் ஒரு ஐடியா தானே, பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு நமக்கு என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் வந்து, பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து பையில் இருந்துச்சுன்னா கட்டாயம் நமக்கு மார்க்கெட் நியூஸ் டைம் நேரம் மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4 hour சார்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேணுன்னா நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த ஜோனுக்கு மேலே இதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் 1947. ஸோ ஒரு நியூ ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். நியூ ஹை. ஸோ நியூ ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நம்மளுக்கு பை சான்சஸ் கிடைக்க, இன்னுமே பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ லோன்னு சொல்ல போனால் நமக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய லோன் இது தான், இந்த ஜூன் தான், இந்த 1901. ஸோ ஷார்ட் டைமுக்குரிய ஜூன் லோன்னு சொல்ல போனால் நீங்கள் இந்த லோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோ பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு மார்க்கெட்டில் எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அதை வச்சு நம்ம திரும்பவும் பை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இந்த 1920க்கு பிலோ நம்ம செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். ஸோ ஆஃப்டர் FOMCக்கு பிறகு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ லைவ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் கேட்டிருக்கு, டைம்ஸ் கேட்டிருக்கு. ஸோ மேபி நிறைய பேர் என்னோட பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ பிரதர் ஈவினிங் டைம் லைவ் செக்ஷன் வச்சா நல்லோம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்னிங் டைமில் நிறைய பேருக்கு ஒர்க் பிஸி. ஸோ அது பார்க்குறதுக்குரிய டைம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 4:30க்கு பிறகு இல்லாட்டி 5 o'clock பிறகு எவ்ரிடே வந்து உங்களுக்கு லைவ் செக்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.